Hello aspirants, welcome to your unlearning space. So today we are going to see IR map 3 session. So West Asia part 1 part 2 நம்ம போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம தேர்ட் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ரிகார்டிங் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் காரிடார்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் காரிடார்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் நமக்கு கொஷின் வந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா மியான்மர் ட்ரைலேட்டல் ஹைவே பற்றி 2023 கொஷின் கேட்டிருக்கிறாங்க. 2025 இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் பற்றி கொஷின் கேட்டிருக்கிறாங்க. தென் கல்ஃப் ரீஜியனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரீஜியன்ஸ் கண்ட்ரி தட் இஸ் பிளேசஸ் வச்சு நமக்கு கொஷின் கேட்பாங்க. இப்போ போயிட்டுருக்கிற வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்னால நமக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் பற்றி கேட்கலாம். இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் கிராஸ் பண்ணக்கூடிய முக்கியமான போர்ட் பற்றி நமக்கு கேட்கலாம். அதனால் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரிடார்ஸ் பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து இந்தியாவோட ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ப்ராஜெக்ட். G20 சம்மிட் 2023 நியூ டெல்லியில் இந்தியா நடத்தின சம்மிட்டில் தான் இந்த ஐடியாவை இனிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து இஸ்ரேல், சவுதி, UAE, US, இந்தியா இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ் யூரோப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி த்ரூ சென்ட்ரல் ஏஷியா மூலமாக ஒரு பெரிய எக்கனாமிக் காரிடாரை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து அதுக்கு என்ன மாதிரி போர்ட் பில்ட் பண்ணணும், அதுக்கான அடுத்தடுத்த நெக்ஸ்ட் லெவல் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து போயிருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன் 2023 இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ அதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் மேப்பில் பார்த்தது, ஸோ ஃப்ரம் கனெக்டிங் இந்தியன் ஓஷன் மும்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா UAEயில் ஜபல் அலி போர்ட். இன்றைக்கும் எல்பிஜி கிரைசிஸ், LNG கிரைசிஸ், ரஸ்லஃபான் இந்த கத்தாரில் அட்டாக் பண்ணது, இந்த மாதிரிலாம் நியூஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஜபல் அலி போர்ட் வருது. ஏன்னா இந்தியாவோட நிறைய கன்சைன்மெண்ட்ஸ் வந்து போக முடியாமல் அங்கே தான் பிளாக் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்தது அல் குவைஃபாத். ஸோ அதுவும் UAEயில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டு. ஹராத் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டு. ஹல் ஹடித்தா, ஸோ அதுவும் வந்து சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கனெக்டிவிட்டி ரீஜியன். ஹைஃபா இஸ்ரேலோட ஒரு போர்ட்டு. அதானி என்டர்பிரைசஸ் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியன் கம்பெனி ஹைஃபாவில் வந்து போர்ட் வந்து ரெனோவேட் பண்ணுறக்கும் பில்ட் பண்ணுறக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. தென் அட் லாஸ்ட்டில் வந்து இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து கிரீஸ், பைரஸ். ஸோ தட்ஸ் வை இந்தியன் பிரைம் மினிஸ்டர் விசிட்டட் கிரீஸ் ஆஃப்டர் லாங் டைம். தென் சைப்ரஸ் போயிட்டு வந்தார். மெடிட்டரேனியன் சீயில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இஸ்ரேலோட நமக்கு நல்லாவே டிப்ளமேட்டிக் ரிலேஷன் இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அது இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடாரும் ஒரு காரணமாக வந்து இருக்குது. ஸோ இதுதான் முக்கியமான கனெக்டிவிட்டி நோட்ஸாக வந்து நீங்கள் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடாரில் வந்து பார்க்க வேண்டியது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க கண்ட்ரீஸாக இல்லை வந்து ரீஜனாக வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்தியாவில் வந்து பாருங்கள், குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்த்ரா போர்ட், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரைவேட் போர்ட் இன் இந்தியா. கேண்ட்லா போர்ட் குஜராத்தில் இருக்கக்கூடிய மேஜர் போர்ட், மும்பை போர்ட். ஸோ ஃபுஜிரா போர்ட் இதுவும் இப்போ நியூஸில் வந்து வந்துட்டு இருக்குது. சவுதியில் தம்மம் போர்ட், அதுவும் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துருந்துருக்குது. ஜபல் அலி போர்ட் இப்போ நம்ம பார்த்தோம். தென் ரஸல் கைர் அப்படிங்கிற ஒரு போர்ட்டு ஈரானில். ஸோ ஜோர்டானை கிராஸ் பண்ணுது, இஸ்ரேலை கிராஸ் பண்ணுது, ஸோ கிரீஸ் போகுது. தென் கனெக்டிங் இட்டாலி, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய மார்சலி, சவுத் ஃப்ரான்ஸ், தென் நார்த்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனி நார்த் வரைக்கும் இப்போ வந்து போகுது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் மும்பை, ஸோ எண்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சி வரைக்கும் இருக்குது. யூரோப்போட நார்த் பார்ட் வரைக்கும், ஜெர்மன் வரைக்கும் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ கிரீஸ், இட்டாலி, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இந்த மாதிரி யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து பஃபர் தட் இஸ் சென்டர் பார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா UAE, சவுதி, ஜோர்டான், இஸ்ரேல் இந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து நம்ம டச் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம சைனாவோட ஒன் பெல்ட் ஒன் ரோட் BRI இதை வந்து நம்ம கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்தியா G20 சம்மிட்டில் அனௌன்ஸ் பண்ணது தான் IMEC ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நீங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கான சில போர்ட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் மும்பை, இஸ்ரேலில் ஹைஃபா, தென் ஜபல் அலி UAE, ஸோ ஹல் அடித்தா, ஹராத் ஃப்ரம் சவுதி அரேபியா, ஸோ ஹல் கெவாய்ஃபாத் ஃப்ரம் UAE, பைரஸ் ஃப்ரம் கிரீஸ்.
ஓகே, ஸோ நல்லா பார்த்துங்க. இது மேட்ச்சில் கேட்கலாம், போர்ட் கண்ட்ரி கேட்கலாம், இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த போர்ட்டை ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயும் நீங்கள் இந்த மேப்லையும் நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்கள், ஃப்ரான்ஸோட மார்சலிஸ் மெடிட்டரேனியன் சீல இருக்கக்கூடிய சவுத் ஃப்ரான்ஸ் கோஸ்டல் சிட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனோவா நார்த் இட்டாலி. ஸோ இட்டாலியில் இருக்கக்கூடிய அந்த சிசிலி ஐலாண்டை தாண்டி கிரீஸில் இருக்கக்கூடிய பைரேஸ் போர்ட், ஸ்ட்ராட்டஜிக் சோக் பாயிண்ட் பிட்வீன் பிளாக் சீயும் மெடிட்டரேனியன் சீ கிட்ட வந்து இருக்குது, ஏகன் சி பக்கத்தில் வந்துருக்கு பைரேஸ் போர்ட். ஸோ இஸ்ரேல் இருக்கக்கூடிய வந்து ஹைஃபா போர்ட், யுஏயில் ஜபல் அலி, வந்தவன், தட் இஸ் மும்பை அண்ட் குஜராத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து போர்ட் கனெக்டிவிட்டி வந்து இருக்குது. ஸோ லான்ச்டு 2023 G20 சம்மிட் இன் நியூ டெல்லி. ஸோ 3 பில்லர்ஸ் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன் பில்லர், நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி பில்லர், தேர்டு வந்து டிஜிட்டல் பில்லர். டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான அப்ஜெக்டிவ். ரயில், மெரைடைம், ரோடு, மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ மல்டி மோடல் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்டை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். ஸோ ஈவன் ஃபைபர் ஆப்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ அடுத்தது இங்கேயும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்தியா மிடில் ஈஸ்ட் EU காரிடார் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ ஒரு 5 ஷார்ட் லிஸ்டட் போர்ட்டை வந்து வெஸ்ட் ஏஷியாவில் சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே பார்க்குறீங்க ரஸ் அல் கயர் சவுதி, தம்மம் சவுதி, ஹராத் சவுதி, கெய்ஃபத் UAE துபாய், ஃபுஜிரா துபாய். ஸோ 2 போர்ட் ஃப்ரம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், 3 போர்ட் ஃப்ரம் சவுதி அரேபியா. ஸோ இந்தியாவில் முந்த்ரா, கண்ட்லா, மும்பை. ஸோ இங்கே கனெக்டிங் வித் ரோட் அண்ட் ரயில் நெட்வொர்க் த்ரூ ஜோர்டான் பார்டர் அண்ட் ஹைஃபா, ரீச்சிங் அப் டு ஹைஃபா. ஸோ இது வந்து இந்தியாவோட வெஸ்ட் சைட்லேருந்து வெஸ்ட் ஏஷியாவில் 5 போர்ட்டை கனெக்ட் பண்ணி அங்கேருந்து ரோட் அண்ட் ரயில்வே நெட்வொர்க்கில் அப் டு ஹைஃபா வரைக்கும் வந்து போகிறது தான் இந்த காரிடாரோட ட்ரஜெக்டரியாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இங்கேயும் இங்கே இந்த மேப்பில் நம்ம கிளியராகவே நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ பைரஸ், ஹைஃபா, ஹல் எடிதா, ரியாத், ஹராத், ஹல் குஃபைத், ஜபல் அலி, மும்பை. ஸோ ஐஆரில் மேப் பேஸ்டு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஏன்னா இந்த லாஸ்ட் இயர் நம்ம பார்த்த இந்த போர்ட் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது. இது லாஸ்ட் மினிட் ரிவிஷனாகவே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இதுலேருந்து நமக்கு கொஷின் கண்டிப்பாக இந்த டைம் வந்துருக்கு. ஏன்னா இது வந்து கல்ஃபில் க்ரைசிஸ் போயிட்டுருக்கு, மிடில் ஈஸ்ட்டில் வார் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதுக்கு முன்னாடி இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் நியூஸில் இருந்தது. இந்த 3 இயர்ஸாகவே இது நியூஸில் இருக்கக்கூடிய ஒரு மேப் தான். அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ அது போக வந்து பாருங்கள், இதை 3ஆக வந்து பார்க்குறோம். ஸோ போர்ட் மெரைடைம் ரூட்டாக பார்க்குறோம், ரயில் ரோட் கனெக்டிவிட்டி லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பாக வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் சில இதெல்லாம் வந்து மிஸ்ஸிங் லிங்க் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே மும்பை, முந்த்ரா இந்தியாவில் பார்த்தாச்சு. ஸோ இங்கே வந்து ஃபுஜிரா போர்ட்டு, ஜபல் அலி போர்ட்டு, ஸோ கலிஃபா போர்ட்டு. ஸோ இங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரயில் நெட்வொர்க்கில் வந்து அப் டு ஹைஃபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகுது. ரயில் ரோடு கனெக்டிங் ஹல் அடித்தா, ஹல் ஜபீரா, மஃப்ரா அப்படி வந்து போகுது. தென் எகெயின் மெரைடைமில் ஹைஃபாலேருந்து பைரேஸ் வந்து போகுது. ஸோ அங்கேருந்து மார்சலிஸ் இல்லை யூரோப்போட சில கண்ட்ரீஸ் வந்து பால்டிக் ஸ்டேட்ஸ் இங்கெல்லாம் வந்து போகுது. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக நிறைய வந்து மேப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார், ஐடியா ஆஃப் இந்தியா வித் இஸ்ரேல், சம் அரப் கண்ட்ரீஸ், தென் யூரோப் அண்ட் US. இப்படி தான் வந்து அந்த ஐடியா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். 2025 ஃபிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ இது ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியா வந்து மும்பையிலேருந்து சபாகர் போர்ட்டை கனெக்ட் பண்ணுது. ஸோ பண்டர் அப்பாஸ், ஸோ ஈரான் வழியாக போய், ஸோ அங்கே அஸ்ட்ராகான், ஸோ டர்க்மெனிஸ்தான் போய், ஸோ யூரோப்பை, ரஷ்யா, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுது. இதுதான் பியூக்கில் கேட்டிருந்தாங்க. கனெக்டிங் இந்தியா டு சென்ட்ரல் ஏஷியா டு யூரோப் வியா ஈரான் ஆர் சென்ட்ரல் ஏஷியா அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஆப்ஷனில் வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதையும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரயில் காரிடார் தனியாக, நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார், இந்த எல்லோ கலர் மட்டும்தான் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். ஓகே, ஸோ மேலே நார்த் அப் டு மாஸ்கோ, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வரைக்கும் போகுது, சவுத்தில் மும்பையை கனெக்ட் பண்ணுது. சபாகர் போர்ட் இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு போர்ட்டு தான் சபாகர் போர்ட்டு. ஸோ இப்போ அது இஷ்யூவில் நிற்கிது. அசர்பைஜான் கேபிட்டல் சிட்டி பக்கு, அஸ்ட்ராகான் இதையெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஈரானோட ஜஹேதான், ஆப்கானிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய ஜஹேதான் அந்த ரயில் நெட்வொர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இன்டர்நேஷ்னல் நார்த் டிரான்ஸ்போர்ட் காரிடாரை கனெக்ட் பண்ணுது. ஸோ பாருங்கள், இட் இஸ் அன் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் காரிடார் கனெக்டிங் இந்தியா வித் யூரேஷியா. 2000 சைன் ஆனது.
சுயஸ் கேனலை பைபாஸ் பண்ணி ரஷ்யா, ஈரான், இந்தியா பிளான் பண்ணுது. ஓகே, ஸோ we know that India, Russia மேஜர் பார்ட்னர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ், இந்தியா, ஈரான் சிவிலைஸ்டு பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ இங்கே வந்து பாருங்கள், ஸோ 928 கிலோமீட்டருக்கு ரயில்வே லைன், அது ஒரு ஈஸ்டர்ன் ரூட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கனெக்டிங் கசகஸ்தான், டர்க்மெனிஸ்தான், ஈரான் ரூட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இதுக்கு இஸ்லாமிக் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஃபண்டிங் அப்படிங்கிறது வந்து பண்ணுது. ஸோ கனெக்டிங் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ், ஈரானியன் போர்ட், இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். ஸோ ரயில்வே நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து சில இடத்துல மெரைடைம் போர்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் சைன்ட் இன் 2000, பிளான் ஆஃப் இந்தியா, ரஷ்யா அண்ட் ஈரான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, மெயின்ஸில் பேப்பர் டூலிங் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோட சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், பார்ட் ஆஃப் ஒன் பெல்ட் ஒன் ரோட். ஒன் பெல்ட் ஒன் ரோட் இனிஷியேட்டிவில் சைனா வந்து செபக் அப்படிங்கிற பிளான் வந்து பண்ணுது. சைனாவோட கஷ்கர் அப்படிங்கிற சிட்டியிலிருந்து பாகிஸ்தான் வழியாக குவாடர் அப்படிங்கிற போர்ட் வரைக்கும் அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவோட அந்த லேண்ட்லேருந்து நமக்கு வந்து ரொம்ப நியர்பையில் இருக்கக்கூடிய கராச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு போர்ட் சிட்டி தான் குவாடர். ஈவன் இந்தியா பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிற சபாகர் போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 நாட்டிக்கல் மேலே 100 கிலோமீட்டர் தான் வந்து குவாடர் போர்ட் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்போ நமக்கு தெரியும் அவங்க ஸ்ட்ரிங் ஆஃப் பியர்ஸ் அந்த மாதிரி வந்து இந்தியாவை சுற்றி இந்தியன் ஓஷனில் நிறைய இடத்துல அவங்க போர்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து பில்ட் பண்ணுறாங்க, நேவல் பேஸ் இதெல்லாம் வந்து பில்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் கவுண்டர் பண்ணுற மாதிரி இங்கே குவாடர் போர்ட் அப்படிங்கிறது கட்டியிருக்கிறாங்க. இது வந்து பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸில் இருக்குது. ஸோ இங்கே பலுச் பீப்புள் தே ஆர் எகெயின்ஸ்ட் திஸ் செபக் காரிடார். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஐஆரில் வந்து டீப்பாக படிப்பீங்க. ஸோ இது வந்து சைனாவோட பிளான், செபக் காரிடார். சி கஸ்கர் அப்படிங்கிற ஒரு சிட்டி. ஓகே, ஸோ அதே மாதிரி கீழே கனெக்டிங் இஸ்லாமாபாத் கேபிட்டல் சிட்டி ஆஃப் பாகிஸ்தான், லாகூர், தென் பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய குவாடர். ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து சைனாவோட பிளானாக வந்து இருக்குது. ஸோ இங்கேயும் பார்க்குறீங்க. ஸோ இஸ்லாமாபாத், லாகூர், குவாடர், கராச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட். ஸோ திஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஜில்ஜிட் பல்ஜிஸ்தான். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீராக தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை தான் அது கிராஸ் பண்ணுது. இட்ஸ் வயலேட்டிங் இந்தியா சாவர்னிட்டி, டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டிங்கிறது இந்தியா நிறைய டைம் இதை சொல்லியிருக்குது. ஸோ அந்த வழியாக தான் இவங்க செபக் காரிடாரை வந்து சைனா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறது ஆஃப்ரிக்காவோட ஒரு சின்ன காரிடார் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஸோ ஃப்ரம் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காலேருந்து வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா, சதர்ன் ஆஃப்ரிக்காவில் ஒரு காரிடார் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், இதில் கென்யா இருக்குது, டான்சானியா இருக்குது, இந்தியன் ஓஷன் கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, அங்கோலா, ஜாம்பியா. ஸோ கனெக்டிங் ஸ்ட்ராட்டஜிக் போர்ட் வந்து தர் எஸ் சலாம் போர்ட் டான்சானியாவில் இருக்குது. கொஷின் கேட்கலாம். ரொம்ப பழைய யூபிஏக்கில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூபிசி கொஸ்டின். மொம்பாசா போர்ட் கென்யாவில் வந்து இருக்குது. பஹோமோயோ போர்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்படியே ரயில் ரூட்டில் கனெக்ட் பண்ணி வெஸ்ட் சைடில் லொபிட்டோ போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து சைனா தான் இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை சைனா தான் வந்து ரெனோவேட் பண்ணி ரீபில்ட்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ இந்தியா ஜப்பான் பிளானிங் ஃபார் ஏஷியா ஆஃப்ரிக்கா க்ரோத் காரிடார் அப்படிங்கிறதையும் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ஃபண்டு பண்ணி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்டாக வந்து பார்க்குறோம். ஸோ அடுத்து இந்த மேப்பில் நீங்கள் பார்க்குறது சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், ஒன் பெல்ட் ஒன் ரோட். ஏன்ஷியன் சில்க் ரூட்டை அவங்க வந்து அப் டு யூரோப் வரைக்கும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட். இல்லை இந்தியன் ஓஷனை அவங்க ஃபுல்லாக வந்து என்சர்க்கிள் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். சவுத் சைனா சி, ஈஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், கீழே வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன், தென் கல்ஃப் ரீஜியன், இங்கே ஜிபோட்டி அப் டு சுயஸ் கேனல் இது வரைக்கும் வந்து பிளான் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் சைனாவோட ஒரு பிளானாக வந்து இருக்குது, ஒரு பெரிய மாஸ்டர் பிளானாக வந்து இருந்தது. ஸோ அதோட தான் இங்கே வந்து இங்கே பார்க்குறீங்க, சைனாலேருந்து மேலே ஏன்ஷியன் சில்க் ரூட்டை கனெக்ட் பண்ணுறாங்க, மெரைடைம் சில்க் ரூட்டையும் கனெக்ட் பண்ணுறாங்க. சில்க் ரூட் இது வந்து மெரைடைம் சில்க் ரூட், லேண்ட் ரூட் ஒன்று, மெரைடைம் சில்க் ரூட் ஒன்று. அதனால தான் இந்தியா சுற்றி இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரீஸில் பாகிஸ்தானில் குவாடர் போர்ட், கியாப்பு போர்ட் இன் மியான்மர், கொழும்புல வந்து இருக்கக்கூடிய சில போர்ட் ஏர்போர்ட்லாம் வந்து பில்ட் பண்ணுறது, இந்தியா சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸில் சைனா வந்து அவங்க என்லார்ஜ் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட் இதை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்தியன் ஓஷன் ரீஜியன் கண்ட்ரீஸ், IOR, இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் சொல்லி ஒன்று இருக்குது, IORA.
இந்தியன் ஓஷன் ரீஜன் கண்ட்ரீஸ் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன், ஸோ அதோட கண்ட்ரீஸ் தான் இந்தியன் ஓஷன் டச் பண்ணுற எல்லா கண்ட்ரியுமே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா, மொசாம்பிக், டான்சானியா, கென்யா, சொமாலியா, ஏமன், ஓமன், ஈரான், இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, மலேசியா. ஸோ இது எல்லாமே இந்தியன் ஓஷனை டச் பண்ணக்கூடியது. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் இந்தியன் ஓஷன் ரீஜியன் கண்ட்ரிஸ், IOR. ஓகே, ஸோ இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் நீங்கள் அதையும் பார்த்து வச்சுங்க, அதுவும் கேட்கலாம். இந்தியாவோட ப்ளூ எக்கனாமி அதையும் கேட்கலாம். இந்தியாவோட சாகர் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த மொரீஷியஸ், மால்தீவ்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிலாம் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இதை வந்து இந்தியா பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கான சில ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மியான்மர் தாய்லாந்து ட்ரைலேட்ரல் ஹைவே ப்ராஜெக்ட். So 1992, India initiated Act East, Look East policy to bring connectivity to ASEAN countries. In 2014, we converted it to as Act East policy. Regional connectivity improve பண்ணணும், at same time இந்தியாவோட நார்த் ஈஸ்ட்டை டெவலப் பண்ணணும். அதுக்காக பிளான் பண்ணது தான் இந்தியா மியான்மர் தாய்லாந்து ட்ரைலேட்ரல் ஹைவே ப்ராஜெக்ட். இது 2023 யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின், மெயின்ஸில் இது கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், மணிப்பூரில் மொரே அப்படிங்கிற பார்ட்லேருந்து மண்டாலே மியான்மர், நைபைத்தாவ் மியான்மர், அப் டு மியாவாடி மேஷோட் தாய்லாந்து வரைக்கும் போகக்கூடிய ஒரு காரிடார் ப்ராஜெக்ட். பட் நார்த் ஈஸ்டில் இருக்கிற சில டிஸ்டர்பன்ஸ், மியான்மரில் இருக்கக்கூடிய சில எத்னிக் ஆர்ம்டு குரூப்ஸ் இஷ்யூஸ், அங்கே வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, இந்த ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுவும் இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்டாக தான் வந்து பார்க்கப்படுது. இதுவும் மெயின்ஸில் வந்து கேட்கலாம். ஸோ ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா வச்சு கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலாடான் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட். கொல்கட்டாவிலிருந்து இந்தியா சி ரூட் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்வி அப்படிங்கிற ஒரு போர்ட் மியான்மரில், அங்கேருந்து கலாடான் ரிவரில், ஸோ ரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸில் கனெக்டிங் மிசோரம் அப்படிங்கிறது அந்த ப்ராஜெக்டோட டெப்த். பிகாஸ் நம்ம நார்த் ஈஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது சிக்கன் காரிடார், அதெல்லாம் வந்து சுற்றி நம்ம தான் நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம்லாம் கனெக்ட் பண்ண முடியும். பட் மேரிடைமில் போனோம்னா லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி, ஈஸியாக ஸ்மூத் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும். அதுக்காக பிளான் பண்ணுறது தான் வந்து கலாடான் மல்டி மாடல் ப்ராஜெக்ட். ரயில்வே, ரோடு, மரைடைமு, இன்லேண்ட் வாட்டர்வே, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பார்ட் ஆஃப் இந்த ப்ராஜெக்டாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்போ கலாடான் மல்டி மாடல் டிரான்சிட் ப்ராஜெக்ட் கனெக்டிங் கொல்கட்டா, சிட்வி போர்ட்டு, கலாடான் ரிவரு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இண்டோ மியான்மர் பார்டர், மிசோரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகுது. இதுவும் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். ஸோ இங்கே நீங்களாக பார்க்க முடியும், சிட்வி, பல்லைத்வா, கல்லித்வா, ஜொரின்போய், லவுங்ட்லாய் மிசோரம் வந்துருச்சு, ஐஸ்வால், சில்சார் அசாம், மேகாலயா, சில்லாங். இங்கெல்லாம் இங்கேருந்து இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஒரு ப்ரொபோஸ்டு காரிடாராக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஓகே, கலாடான் மல்டி மாடல் டிரான்சிட் ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ரிலேட்டான சில ஸ்ட்ராட்டஜிக்கான காரிடார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் 2023 ஸ்டார்ட் பண்ணுது. இந்தியா நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் 2000 சைன் பண்ணது, அதுவும் இந்தியா ரிலேட்டடானது. செப்பெக் இந்தியாவோட சாவர்னிட்டி இஷ்யூஸ், அதனால் நம்ம வந்து பார்த்துருந்தோம். பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், அது ஒரு மேஜராக நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்தியா மியான்மர் தாய்லாந்து ட்ரைலேட்ரல் ஹைவே ப்ராஜெக்ட் பார்த்துருந்தோம். ஆஃப்ரிக்காவோட சின்ன ஒரு ஸ்மால் காரிடார்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். இம்பார்ட்டன்ட் போர்ட் இன் வெஸ்ட் ஏஷியா பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அது யூரோப் வரைக்கும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். லாஸ்ட்டாக இந்தியாவோட கலாடான் மல்டி மாடல் டிரான்சிட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் ஐஆரில் இந்த மாதிரி மேப் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வச்சு கொஷின் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் இதையும் நீங்கள் பார்த்துங்க. வெஸ்ட் ஏஷியா பார்ட் 1 போட்டிருக்கோம், பார்ட் 2 போட்டிருக்கிறோம், இப்போ இந்த காரிடார் போட்டிருக்கிறோம். ரிமைனிங் ஆஃப்ரிக்கா வரப்போகுது, லாட்டின் அமெரிக்கா வரப்போகுது, யூரோப் சம்மந்தப்பட்ட மேப் பேஸ்டு கிளாஸ் செஷனும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃப்ரம் பிரிக்ஸ்லேருந்து, பிம்ஸ்டெக்லேருந்து, இதெல்லாம் போன வருஷம் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். G20லேருந்து, WTOலேருந்து, இதெல்லாமே ஹோலிஸ்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.